நாம் இன்றைக்கி இட்லிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ஒன்று பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 4 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் தோல் உரிக்காமல், 2 தக்காளி, 1½ ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்கி எடுத்துப்போம். நறுக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கோமா, அதையும் போட்டுக்குவோம் மிக்ஸி ஜாரில். வெங்காயம் தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கதை போட்டுக்குவோம். பூண்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குவோம். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒன்று தாம்மா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும் இந்த சட்னி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலையும் போட்டாச்சு, வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை எடுத்து நம்ம இதில் கொட்டிடுறோம். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் போட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம 1½ ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், இது எதுவும் கலப்புத்தூள்லாம் இல்லை, வெறும் மிளகாத்தூள், நம்ம அதையும் போட்டுக்குவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். தண்ணி பத்தலைனாலும் இன்னும் கொஞ்சம் விட்டுக்குங்க. இது நல்லா வத்தட்டும். இப்போ வற்றி நல்லா ஓரளவு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதாம்மா. நம்மளோட சட்னி ரெடி. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தாம்மா.